ஒரு 2 மாதமோ இல்லை 1 மாதமோ சாப்பிட்டோம்னா போதும், தைராய்டு கிளாண்டே நார்மல் ஆகிடுது, நல்லா வேலை செய்யுது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோமா? செக் பண்ணுறது இல்லை, அது வந்து தவறு. அது செக் பண்ணணும். எப்படி ரொம்ப கம்மியாக சுரந்ததுன்னா என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், குரலே மாறி போயிருங்க. வெல்கம் ஹெர்பல்ஸ் நேயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயனின் வணக்கம். இப்போ பாருங்களேன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்ல ஒரு சுரப்பி வந்து தன்னுடைய ஃபங்க்ஷனை சரியா செய்யாம சுரப்பு திரவங்கள் கொஞ்சோண்டு கம்மியானா உடம்பே ரொம்ப சோர்ந்து போயிடுது, இருப்பு கொள்ளாது. நான் இப்போ உட்காந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் உட்கார மாட்டேன், 2 நிமிஷம் உட்காருவேன், டப்புனு இங்கிருந்து கீழே போவேன், கீழே இருந்து மேலே வருவேன், இப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மலச்சிக்கல் ஏற்படும். தோல் பார்த்தீங்களா, தோல் வந்து வரன்னு ஒரு மாதிரியா ஏற்பட்டு அதில் வீக்கங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கூட குளிரை தாங்க முடியாத அளவு அவங்களுக்கு பாடி கண்டிஷன் ஏற்படும். ஏன் வெயிலில் போகும்போதே குளிருது அப்படின்னு சொல்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. ரெண்டாவது, உடம்பு பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கிக்கிட்டே போகுங்க. முடி கொட்டும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக சுரந்தா. ரொம்ப கம்மியாக சுரந்ததுன்னா என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், குரலே மாறி போயிருங்க. கிளி மாதிரி, அதாவது குயில் மாதிரி இருக்கக்கூடிய குரல் வந்து கட்டை குரலாக மாறிடும். கை கால்லாம் வீக்கம் கொடுக்கும். நம்ம வாழ்றதுக்கு மிக ஆதாரமாக இருக்கிறதே இந்த உணவு தான். அந்த உணவுனுடைய சுவையை கூட நம்மளால் உணர முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதோடு இல்லாமல் டேஸ்ட்டு தெரியாது. இந்த நிலைமையும் ஏற்படலாம். ஹார்ட் பீட்டு படப்படன்னு வேகமாக அடிக்கும். மனசில் ஒரு குழப்பம், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், திடீர்னு ஒரு இடத்துல இருப்போம், எங்கே இருக்கோன்றது கூட தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். தெளிவான சிந்தனை இருக்காது. உடல் உறுப்புகள் வந்து சரியான ப்ரொபோர்ஷனட்டாக இருக்காது. ரொம்ப கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குள்ளமாக இருப்பாங்க, கை ஒட்டு சின்னதாக இருக்கும், இல்லை கால் சின்னதாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். அதுவே ரொம்ப அதிகமாக சுரந்ததுன்னு வச்சுக்கோங்க, தேவையை விட அதிகமாக சுரந்தது அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது டாய்லெட் போயிட்டு வந்திருப்பாங்க, வந்த கொஞ்ச நேரத்தில் வந்ததுமே திருப்பி மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். போய் உட்காருவாங்க, வராது. சரி வரலான்ட்டு திருப்பி டாய்லெட் வெளியே வந்ததுமே திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ஏற்படும். முடி கொட்டும். அதில் வந்து என்னாச்சுன்னா குளிர் தாங்க மாட்டாங்க, இதில் வந்து வெயில் தாங்க மாட்டாங்க, ரொம்ப சுடுதும்பாங்க. இவங்க ஊட்டி கொடைக்கானலுக்கு கூட்டு போனால் கூட என்னங்க இப்படி சுடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதில் வந்து உடம்பு வந்து புஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டே போகும் பருமன் அளவு. இதில் வந்து உடம்பு அப்படியே சுருங்கும், வெயிட் லாஸ் ஆகும், பார்க்க தோலும் எலும்பும் தோலுமாக ஒல்லியாக ஆவாங்க. ரொம்பவும் மிஞ்சி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா காய்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்தில் கலரை சொல்லுவாங்க, முன்கழுத்து கலரை அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டிகள். நான் திங்க் பண்ணுறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. தைராய்டை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த தைராய்டு பார்த்தீங்கன்னா பரவலாக இப்போ வந்து முன்ன விட இப்போ பரவலாகிடுச்சு. என்ன காரணம்னு நம்ம பார்ப்போம். என்ன ஆகுது இந்த தைராய்டு பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா அயோடின் பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் நம்ம அயோடினை கலந்தால் தேவையான அயோடின் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை பிளான் பண்ணி கலந்து கொடுத்தாங்க. இப்போ அயோடின் வந்து தேவைக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது அயோடின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய தைராய்டு இப்போ 90% சார்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. அது இல்லை. இப்போ எப்படி வருதுன்னு சொல்கிறாங்கன்னா அயோடின் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் இந்த தைராய்டு பிரச்சனை வருது. சப்போஸ் அயோடின் அளவு சரியாக இருந்து செலினியம்னு இன்னொரு காம்பனண்ட் இருக்குது, அது கம்மியானாலோ அதிகமானாலோ இதில் பிரச்சனை வருது. ஸோ அயோடினை வந்து நாம் கவனித்தோம், செலினியத்தை வந்து கவனிக்காமல் விட்டுருக்கோம், இதனால தைராய்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய சொந்த தைராய்டு செல்களையே எதிரி நினச்சி தாக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஏற்படக்கூடிய தைராய்டு தான் இப்போ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த தைராய்டு அப்படி என்ன ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி சொன்னதுலேயே தைராய்டு கம்மியாக சுரந்தாருனாகும் அதிகமாக சுரந்தாருனாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம். இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த உணவு வந்து என்னது செரித்து சத்து வந்து செல்லுக்கு போய் நம்ம செயல்படுறோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு செயல், அதுக்கு தைராய்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ கையை தூக்குறேன்னா அந்த உணவில் இருக்கிற சக்தி வந்து கையை தூக்க எரிசக்தியாக மாறி தூக்க வைக்கும். அதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக வேலை செய்யணும். இப்படி இதை தான் வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியாக செய்கிறதுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து உடல் வெப்பநிலை வந்து சரியாக பராமரிக்கிறதும் இந்த தைராய்டினுடைய
வேலைங்க. இப்படி நம்ம உடலில் வந்து அதி முக்கியத்துவமான 2வது கிளாண்ட் வந்து நாளமில்லா சுரப்பி வந்து இந்த தைராய்டு சுரப்பி தாங்க. நமக்கு இந்த கழுத்தில் இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, இங்கே பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான அதி முக்கியமான சுரப்பிங்க. சரிங்க, ரைட்டு. இப்போ நடைமுறையில் இந்த தைராய்டில் பிரச்சனை வந்தால் என்ன ஆகுது? தைராய்டில் பிரச்சனை கம்மியாக சுரக்குதுன்னா மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனால் மாத்திரையை வந்து கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்? அதை வந்து பீரியாடிக்கலாக செக் பண்ணோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து தைராய்டு உனக்கு கம்மியாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோமா? செக் பண்ணுறது இல்லை. அது வந்து தவறு. அது செக் பண்ணணும். எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அதோடு இல்லாமல் மோஸ்ட்லி வந்து ஒன்ஸ் மாத்திரை எடுக்க ஆரம்பித்தா தொடர்ந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்க வழியே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் நம்ம மருத்துவங்களை வந்து ஒரு 2 மாதமோ இல்லை 1 மாதமோ சாப்பிட்டோம்னா போதும், தைராய்டு கிளாண்டே நார்மல் ஆகிடுது, நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சித்தர்கள் தன்னுடைய குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு எளிமையான மருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூரண வடிவில் இருக்கும். இதை வந்து ஒரு 2 மாதம் சாப்பிட்டோம்னா மிக அற்புதமாக வேலை செஞ்சு குண்டு தைராய்டு, ஒல்லி தைராய்டும்பாங்க, அதாவது ஹைப்பர் தைராய்ட்ஸ், இது எல்லாமே நல்லா ஆகிறதா குருமார்கள் தன்னுடைய அனுபவ வைத்தியத்தில் சொல்லியிருக்காங்க. வாங்க நாமளும் அந்த மருந்து செய்ய போவோம். நண்பர்களே, நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு மூலிகை பொருளையும் நம்ம சுத்தி பண்ணி தான் மருந்து தயாரிக்கிறோம். அப்படி முறைப்படி சுத்தி செய்த சுக்குத்தூள் 100 கிராம், மிளகுத்தூள் 50 கிராம், திப்பிலித்தூள் 25 கிராம், நெல்லிக்காய் தூள் 50 கிராம், தாண்டிக்காய் தூள் 25 கிராம், கடுக்காய் தூள் 100 கிராம், இந்துப்பு 10 கிராம், இதுதாங்க தேவையான பொருள். வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்க போலாம். இந்த கல்வத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மூலிகையும் போட்டு 3 மணி நேரம் அரைக்கணும். அது மாதிரி 3 மணி நேரம் என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு ஜாமம் சித்த மருத்துவத்தில் ஒரு ஜாமம் அரைச்சோம்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி ஹோமோஜினியஸ் ப்ராடக்டாக மாறிடும். அதனால 3 மணி நேரம் அரைக்கணும். முதல்ல இதை போட்டேன்னா இது போட்டு 3 மணி நேரம், இதுக்கப்புறம் இந்த மூலிகையோட அடுத்து இந்த மூலிகை, அடுத்து இந்த 3 சேர்ந்துருங்களா, அடுத்து இது இப்படி 1 by 1 சேர்த்து 3 மணி நேரம் அரைக்கிறோங்க. நண்பர்களே, ஏறக்குறைய நாம 18 மணி நேரம் அரைச்சிருக்கோம். ஆள் கைமாத்தி அரைச்சிருக்கோம். பாருங்க, கல்வத்துல ஒட்டாம அருமையா, அதாவது நார்மலா எங்கெல்லாம் செதறாம வந்திருக்கு. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், தைராய்டு சூரணம். இதாங்க அந்த எளிமையான தைராய்டு சூரணம். இதை வந்து காலையில் 3 விரல் எடுத்தா எந்த அளவு வருமோ அந்த அளவு எடுத்து வெந்நீரில் சாப்பிடலாம். இரவில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சாப்பிட்டு வர ஒரு 60 நாளில் நோய் முற்றிலும் குணமாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய குருமாரங்களுடைய அனுபவங்க. அந்த மருந்தை தான் நாம இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் மருந்து செய்கிறத பார்த்தீங்க. ரொம்ப எளிமையான ப்ராசஸ். ஆனால் அதை கரெக்டாக சுத்தி பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதோடு நீங்கள் மருந்து செஞ்சு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நல்லா அற்புதமாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு மருந்துகளை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி போடுறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை இந்த வேலையில் ஊக்குவிச்சிங்கன்னா இன்னும் அதிக தகவல்களோடு உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல மருந்துடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.